சினிமால வாய்ப்பு கேட்கலான்னு இருக்கேன் நான். சிவாஜியின் மறுபிறவி. உருட்டு வலையில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமான. ஃபாலோ பண்ணி உங்க 500 ரூபா நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஃபாலோ பண்ணுறீங்களா? போய் நான் போய் ஃபாலோ பண்றேன். போய் நான் போய் ஃபாலோ. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. சிவாஜி நடிக்க தெரியல. எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். வீடியோ அடிக்க கூடாதுன்னு. ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல இந்த பார், எதுக்கு உட்காந்துக்கிறது யார் தெரியுதா? சூனா பானா. யா வணக்கம் சாமி. இது சினிமாவுக்கு போலாம் ட்ரை பண்ணிருக்கேன். அதுக்காக வந்து நடிப்பு பயிற்சி நிறைய மேம்படுத்திருக்கேன். நானே நடிப்பு அரக்கண்ணி, நடிப்பின் நாயகன், நடிப்பின் மறுபுறவும், சிவாஜியின் மறுபிறவி. உருட்டு வலையில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமாடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. என்ன இது? அல்ல போனா பாட்டா போடுறா. அப்படின்னு நானே வந்து ஊரை ஏமாத்துவேன். ஊரை மாத்திட்டு இருப்பேன். A few hours later. அண்ணே இது சாரி அமர்த்தி. நீங்க மதுரை மாப்பிள்ளை ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? ஒரு கோயம்புத்தூர் சித்தப்பா ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? நாமக்கல் பெரியப்பாவை, திருச்சி கொஞ்சனார யாரையும் ஃபாலோ பண்ணலையா? நீங்க யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணி தான் உங்க 500 கொடுத்துருப்பேன். யாரையும் ஃபாலோ பண்றது இல்லை, ஏதோ டைம் பாஸ் பார்க்குறோம் அவ்வளோதான். பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஈரோடு அப்பாட்டனா யாரையும் ஃபாலோ பண்ணது இல்லையா? நீங்க யாரோ ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணி தான் உங்க 500 கொடுத்துருப்பேன். என்னடா நீங்க யாரையும் ஃபாலோ பண்ணது இல்லையா? இல்ல இல்லையே. ஏதாவது ஃபாலோ பண்றது ஐடியா இருக்கா? தேவையில்லாத வேலை கிடையாது. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். எனக்கு தேவையில்ல, அதை ஃபாலோ பண்ணி நான் என்ன பண்ணேன்? அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? இது சரி. மதுரை மச்சான் தெரியுமா? கோயம்புத்தூர் பெரியப்பா தெரியாது. திருச்சி சித்தப்பா யாரும் தெரியாது. நமக்கு அப்படிலாம் பழக்கம் இல்லை யாரும். பழக்கம் இல்லையா? இனிமேல் பழகிக்கோங்க. இனிமேல் பழகிட்டீங்கன்னா ரோட்டில் போகும்போது திடீர்னு வருவாங்க. திடீர்னு வந்து நீங்கள் மதுரை மாப்பிள்ளையை ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னால் நான் டக்குன்னு காமிக்கணும். காமிச்ச உடனே டக்குன்னு லைக் போட்டு இந்த 500 கொடுத்துட்டு அங்கே போய் 500 வாங்கிடுவாங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு அது தேவையில்லைல்ல. தேவையில்லண்ணா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா? யாரு? மதுரை மாப்பிள்ளையை ஃபாலோ பண்ணுறீங்களா? தெரியாது. கோயம்புத்தூர் பெரியப்பாவை தெரியாது. திருச்சி மாமாவை யாருமே எனக்கு தெரியாது. ஈரோடு கொழுந்தனாரு தெரியாது. பார்த்ததே இல்லையே. பார்த்ததே இல்லையா? இவங்களாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா 500 கொடுப்போம். பார்த்தது கிடையாது. பார்த்தது இல்லையே. சரி இப்போ ஃபாலோ பண்ணுறீங்களா? ஃபாலோ பண்றதா? இப்போ ஃபாலோ பண்ணா பின்னாடி போகணும். மூக்கு பிடிச்சிட்டு பின்னாடி போகணும். என்னடா ஃபாலோ பண்ண அவங்கள. அவங்க பின்னாடியே வா. ஆமா. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இப்போ நான் தான் மதுரை மாப்பிள்ளைங்க. பின்னாடி வாங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. இதே மாதிரி நீங்கள் மதுரை மாப்பிள்ளை, கோயம்புத்தூர் சித்தப்பா, ராமநாடு பெரியப்பா எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி உங்க 500 ரூபா. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஃபாலோ பண்ணுறீங்களா? போய் நான் போய் ஃபாலோ பண்றேன். போய் நான் போய் ஃபாலோ. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. நேரம் மாதிரி போங்க. மதுரை மாப்பிள்ளை இருப்பாரு. அவர் அதே மாதிரி மூக்க பிடிங்க. அது மாதிரி நீங்கள் மூக்க பிடிங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இப்போ ஃபாலோ பண்ணுங்க. சொல்லுங்க, சொல்லிட்டு அவங்க மதுரை மாப்பிள்ளை உன்னை ஃபாலோ பண்ணுறேன். 500 கொடு. சூப்பர்ண்ணே, கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் வெற்றி பட்டீங்க. இதே மாதிரி நேராக கோயம்புத்தூர் போங்க. கோயம்புத்தூர் போய்ட்டு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஒருத்தர் வருவார். வந்துட்டு நீ கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஃபாலோ பண்ணலாம் கேட்பாரு. அதே மாதிரி மூக்க பிடிச்சிட்டு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை உன்னை ஃபாலோ பண்ண 500 கொடு. இதே மாதிரி கேட்டிங்கன்னா கையில் 500 கொடுத்துருவாங்க.
உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என்ன மனுஷன்? A few hours later. நான் அடுத்த ஆள் யாருமே காணா. ஏய் இந்த அண்ணன் வர. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். ஐயா ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? சின்னதா சொல்லுங்க. ஓரமா வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க. 360 183D. உங்க பேர் பண்ணி பண்டாரம் பூனை மணி சாரா பாம்பு. ஷேக் அப்துல்லாவா? சரி சரி ஓகே. என் பேர் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நடிப்பு கிறுக்கன். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. என் பேர் வந்து நடிப்பு கிறுக்கன். ஓ அப்படியா விஷயம்? நடிப்புல ஊறி நான் நடிப்புல வாழ்ந்து நடிப்புல சாக போறேன். ப்ரோ சூத்து மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க ப்ரோ. நான் 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ. சரிங்களா? இப்ப நான் ஒரு படத்துக்காக ட்ரைனிங் எடுக்கிறேன். நான் ஒரு சில நடிச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? எந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சிவாஜி சார், எம்ஜிஆர். சிவாஜி. சிவாஜியின் மறு பிறவி தான் நான். சிவாஜியின் மறு உருவம் தான் நான். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏன்னா நீங்க பார்த்துட்டு நான் நடிக்கிறத பார்த்துட்டு எப்படி நடிக்கிறேன்னு சொல்லிடுங்க. சரிங்களா? இந்த படம் சிவாஜி படம் நடிச்சிருப்பாரு. அந்த இதுல வந்து நெஞ்ச பிடிச்ச இடத்துல வந்து உட்காந்துருவாரு. அந்த இதை அப்படி நடிச்சு காமிப்பேன். சரிங்களா? பிரான்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. பிரான்ஸ் அலப்பற தாட்டா இருக்கிறேன். சிவாஜி நடிப்பு மாதிரி வரல. சிவாஜி நடிப்பு மாதிரி இல்லையே, அவரெல்லாம் கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. கேவலப்படுத்துற மாதிரி இருக்கா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சரி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணவா? இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணவா? இன்னும் வேற மாதிரி ட்ரை பண்றேன். நடிப்பு எப்படி நடிப்பாரு? சரி நடிப்பே சாதாரணமா அப்படி நடப்பே. எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். சரி சரி சிவாஜி மாதிரி. ஐயோ சாந்தி. சிவாஜி நடிப்பு மாதிரி இல்ல. சிவாஜி நடிப்பு அது ஒரு மாதிரி. சிவாஜி நடிக்க தெரியல. நடிக்க தெரியலையா? Emotional damage. தனுஷ் தெரியுமா உங்களுக்கு? தனுஷ் தெரியுமா உங்களுக்கு? ஒரே நிமிஷம். உங்களுக்கு தனுஷ் தெரியுமா? தனுஷ் தெரியுமா? தனுஷ் தெரியும். அவர்லாம் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அஜித் மாதிரி நடிக்கிறேன். விஜய் மாதிரி நடிக்கிறேன். வேலை பார்க்கணும். விஜய் மாதிரி நடிக்கிறேன். நீங்க நடிங்க. வெளிய போங்கடா. ஐயோ ராஸ்கல்களா. நல்லா அடிக்கிறேனா? சரியா வரல. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சரியா வரல? கேவலமா இருக்கா? இன்னும் நல்லா. சரி தூண் துப்பிட்டு போயிரும். நான் பின்ன ஜெயிக்கிறேன்டா உடனே காமிக்கிறேன். ஒரே ஒரு துப்பிட்டு போயிரும். ஒரு சினிமால வாய்ப்பு கேட்கலான் இருக்கேன் நான். சினிமாவில் வாய்ப்பு கேட்கலான்றப்ப என்னோட திறமை எனக்கு தெரியும். மக்களுக்கு தெரியணும்ல. நீங்களும் மக்கள் ஒரு ஆளு. அப்போ சரி சினிமாவில் நம்ம நடிக்க தெரிஞ்சா வாய்ப்பு கொடுத்துருவாங்க. எனக்கு ஒரு சில நடிப்பு நடிப்பேன். ஓ அப்படியா விஷயம்? அந்த நடிப்பு நடிச்சு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதை அப்படியே போய் திரையில காமிக்க போறேன். சரிங்களா? இப்போ வந்து சிவாஜி படத்துல பீடி அடிக்கிறீங்க. பீடியில் அடிக்கக்கூடாதுண்ணே. பீடி அடிக்கக்கூடாதுண்ணே. ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. பள்ளம் கரைங்கல. ஆல்ரெடி ஃபுல்லா பள்ளம் கரையாயிருச்சு. எங்க இஷ்டம் தம்பி. நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நாங்க தேவை எடுத்து எங்க தேவை பொழுதுபோக்கு. சரி விடுங்க. உண்மைதே அது. என் தேவை என்னோட இது. நீங்க தான் சார். நீங்க தான் சார் வாங்கனே. தேவலாது அடிங்கண்ணே. ஒரு அடி அடிங்கண்ணே தலையில. ஐயோ சாமி வேற. ஏய் கூட்டு போங்கடா. கோவத்துல போட்டுற போறேன். உண்மையா நிறைய. சரி நான் சொல்கிறேன் விஷயம் கேளுங்க. இப்போ நடிச்சு காமிக்கிறேன். இப்போ என்னன்னா சிவாஜி படத்தில் இது ஒரு இது அவன் செத்துட்டான்டா.
நல்லா தான் இருக்கு ராஜா நடிக்கிறதுலாம். எதுக்கா நடிக்கிற பேண்ட காட்டுற வேலை நடிக்கிறது நல்லா இருக்கா? இப்போ அடுத்து என்னன்னா